தமிழ் சினிமாவின் சரித்திரத்தில் ஒரு பேரிழப்பாக மாறி உள்ளது இன்றைய தினம். திரையுலகினரால் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படும் தமிழ் சினிமாவின் மூத்த மாபெரும் ஆளுமை, இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்ட கே. பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். 73 வயதான கே. பாக்யராஜுக்கு இன்று அதிகாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக அவரை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. எம்ஜிஆர், பாரதி ராஜா, கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் என இந்திய சினிமாவையே தனது பேனாவால் ஆட்டி படைத்த ஒரு மாபெரும் சகாப்தம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. வெறும் கைத்தட்டல்களுக்கு மட்டும் படம் எடுக்காமல் தமிழ்நாட்டு குடும்பங்களின் உணர்வுகளோடு விளையாடிய ஒரு மாபெரும் மேதை. 1951 கோவையில் பிறந்து ஈரோடு வெள்ளங்கோவிலை பூர்வீகமாக கொண்ட கே. பாக்யராஜ் தனது குருநாதர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை படத்தில் உதவி இயக்குநராக நுழைந்தபோது இந்த திரையுலகம் நினைத்து கூட பார்த்திருக்காது, இவர்தான் பின் நாட்களில் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக மாறப்போகிறார் என்று. ஹீரோக்கள் என்றாலே சண்டை காட்சிகளும் அதிரடி வசனங்களும் மட்டுமே இருந்த காலத்தில் அடுத்த வீட்டு வாலிபன் போன்ற யதார்த்தமான தோற்றத்தில் தனது புன்னகையாலும் அசாத்தியமான நடிப்பாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றவர். 1979 சுவர் இல்லாத சித்திரங்கள் படம் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்த பாக்யராஜ் அதன் பிறகு தொட்டதெல்லாம் பொன்னானது. மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு மற்றும் திரையரங்குகளை மாத கணக்கில் திருவிழா கூட்டமாக மாற்றிய முந்தானை முடிச்சு என தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாதைகள் விட்டு சென்ற அண்ணா நீ என் தெய்வம் பட காட்சிகளை தனது அபார திரைக்கதையால் உயிர்ப்பித்து அவசர போலீஸ் 100 என்ற மெகா ஹிட் படமாக கொடுத்தது இவரது அசாத்திய திறமைக்கு சான்று. உலகநாயகன் கமல்ஹாசனை வைத்து இவர் எழுதிய ஒரு கைதியின் டைரி கதைதான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடிக்க ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் இந்திய சினிமாவையே அதிர வைத்தது. பாக்யராஜ் வார இதழ் மூலம் எழுத்துலகிலும் முத்திரை பதித்து லட்சக்கணக்கான வாசகர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து வந்தார். திரையுலகில் உச்சத்தில் இருந்த போதே நடிகை பிரவீணாவை காதலித்து திருமணம் செய்தார். ஆனால் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக அவர் மறைந்த போது நிலைகுலைந்து போனார் பாக்யராஜ். பின்னர் திரையுலக நண்பர்களின் வற்புறுத்தலால் பூர்ணிமா ஜெயராமை மணந்து கொண்டார். இவர்களின் அன்பான வாரிசுகளான சரண்யா மற்றும் சாந்தனு ஆகியோரை திரையுலகிற்கு தந்து அழகு பார்த்தார் பாக்யராஜ். இயக்கத்தை மட்டும் இல்லாமல் நடிப்பதிலும் வல்லமை கொண்டவர். சம்திங், உத்தமபுத்திரன், வாகை சூடவா என பல படங்களில் நம் வீட்டு பெரியவர் போல குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த கே. பாக்யராஜ் தற்போது துணை முதல்வர் என்ற படத்திலும் சமீபத்தில் பிரபுவுடன் ஒரு விளம்பர படத்திலும் நடித்திருந்தார். சாதாரண ஒரு உதவி இயக்குநராக தொடங்கி இந்திய சினிமாவை வியந்து பார்த்த ஒரு திரைக்கதை மன்னனின் இந்த திடீர் மறைவு தமிழ் சினிமாவிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். இனி இப்படி ஒரு சரித்திரத்தை தமிழ் சினிமா பார்க்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம்.